இந்த இளைஞரணி மாநாடுல சென்னையில தீவு திடல்ல இன்னைக்கு வச்சிருந்து இன்னைக்கு வைக்கும் பொழுது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதற்கு என்னென்ன தடைகள்லாம் பண்ணணுமோ செய்தாங்க. மழை வரும், மழை வந்து இந்த மாநாடை கெடுத்து விடும். ஆனால் நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் இந்த அரசியல் ஆரம்பித்திருக்கிறேன். அந்த தெய்வம் எனக்கு கை கொடுத்திருக்கு, இந்த மக்களும் எனக்கு கை கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு கிடைச்ச இந்த தொண்டர்களை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமா இவ்வளவு லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களை நான் பெற்றெடுத்தேன். அதாவது எனது அன்பு தம்பியாக இருந்து இளைஞரணி மாநாடுக்கு வாங்கன்னு தான் சொன்னேன். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பேனரும் செவத்துல எழுதி வச்சுக்கணும். அது மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, பேரூராட்சியா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி, கிளைக்கழகங்கள் இருந்தாலும், அவர் நகரத்துல பகுதி செயலாளர் இருந்தாலும், வட்டமாக இருந்தாலும் சரி, வார்டுகளா இருந்தாலும் சரி, மிக சீரும் சிறப்புமாக செய்திருந்தார்கள். அவங்களுக்கு எனது கோடான கோடி நன்றிகள். எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியல. சரி, நீங்க அந்த அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்களே, மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, இவங்க எப்படி வரவேற்பு கொடுப்பாங்களுங்கும் பொழுது மிக பிரமாதமாக வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். வந்த பக்கமெல்லாம் எந்த பக்கம் வருகிறார்களோ அந்த பக்கம் நல்ல பேனர்களை வைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் முதல் கட்சி, வேற எதுவும் கட்சி கிடையாது அப்படிங்கறத சென்னையில நிரூபிச்சு காட்டினாங்க எல்லாரும். எவ்வளவு தடைகள் முதல்ல இந்த இளைஞரணி மாநாட்டில் மன்றமாக இருந்தேன். மன்றமாக இருந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப பயந்தேன். ஆனால் நீங்க விடாம சொன்னீங்க, கட்சி ஆரம்பிங்க, கட்சி ஆரம்பிங்க. முதலில் கொடி கொடுங்க நீங்க. அப்ப நான் சொன்னேன், கொடி கொடுத்தா கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லுவீங்களே. இல்ல 2000 கொடியை கொடுங்கன்னு வம்பு பண்ணி கொடியை வாங்கினீங்க. இருந்தாலும் அந்த கொடிய பல படங்கள்ல காட்டி, அதை விட நீங்களும் எங்கு பார்த்தாலும் அந்த கொடியை இது விஜயகாந்த் கட்சியின் கொடி, விஜயகாந்த் கட்சியின் கொடி சொல்ல வச்சு இன்னைக்கு இந்த ஆரம்பித்த 3 வருஷத்துல 4வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எல்லா மக்கள் மனதிலையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கட்சின்னு சொல்ல வச்சீங்களே, அதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். நீங்க வாட்டி சொல்லிட்டீங்க ஆரம்பிங்க, நானும் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சோன்னு உள்ள கட்சிகளுக்கெல்லாம் விஜயகாந்தா பாப்பம் படம் 100 நாள் ஓடுற மாதிரி 100 நாள் கூட இந்த கட்சி இருக்காது, 100 நாள்லயே ஓடி போயிடும். எத்தனையோ கட்சி இந்த நாட்டில் இருந்தது. 70 கட்சி இருக்குது, 71வது கட்சினாங்க. ஆனா ஆரம்பிச்ச 3 வருஷத்திலே கிட்டத்தட்ட 5 தேர்தல்களை சந்திச்ச உடனே மக்கள் அந்த 71 பக்கத்துல இருந்த 7 அழிச்சிட்டாங்க. 1வது கட்சி இதான் முதல் கட்சின்னு சொல்ல வச்சாங்க. அது யார்? எனது தொண்டர்கள், என் மக்கள், என் தொண்டர்கள். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு தவறும் செய்யாத நல்ல தொண்டர்கள். இளைஞர் பெருமக்கள் தான் இல்லைன்னு சொல்லவில்லை. 18 வயசுல இருந்து என்கிட்ட இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ரத்தம் சூடா இருக்கிறவங்க தான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் கட்டுப்படுவாங்க சொன்னால். ஏன்னா அவங்கள ஒரு ரவுடிசமா வளர்க்கணுங்கிற ஆசை இல்ல, வெட்டுக்குத்துக்கு கொண்டு போய் விடணுங்கிற ஆசை இல்ல. அவங்களை நல்வழிப்படுத்தணும்.
அவங்கள நல்லா கொண்டு போன பெத்த தாய் தகவலுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அதுலதான் நான் பிடிவாதமா இருக்கேன். நீங்க ஒவ்வொரு கட்சியிலையும் பாருங்க, அவங்களுக்கு தேவைன்னா உணவு உடனே அடிக்க விடுவாங்க, ஓட நான் போக விட மாட்டேன். தேவைப்பட்டால் தான் உங்களை அழைப்பேன். இந்த தடவை 2 மாநாடுன்னு, ஒரு மாநாடு மகளிர் அணி மாநாடு திருச்சியில 7 லட்சம் பேர் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு 15 லட்சம் பேருக்கு மேல வந்திருப்பாங்க போல. ஆனா முடியல, இடம் கிடையாது. எல்லா கட்சியும் அங்கேதான் மேடை போடுவாங்க, நாங்க இங்க போட்டிருக்கோம் 200-300 அடி தள்ளி. அப்படி இருந்து முடியல. சொல்லுவாங்க, இந்த கூட்டத்தை பார்த்து பூமியே சிறுசா போச்சு, அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு.